ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் எப்படி சர்வீஸ் பண்றது, எப்படி மெமரின் கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் ஸ்பெஷல் மெமரின் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெமரின் பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. பிளாக்கேஜ் ஆகி நம்ம குடிக்கிற வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, ட்ரிங்கிங் வாட்டர், அது பாத்தீங்கன்னா அவுட்புட் சுத்தமா வரவே மாட்டுது. ஒரு 100 லிட்டர் தான் தருது 500க்கு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஹை பிரஷர் மோட்டருடைய லெவலும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக லெவல்ல போயிடுச்சு. பிரஷர் கேஜி பாத்தீங்கன்னா அப்ப செக் பண்ணதுல பாத்தீங்கன்னா வெசல், ஜம்போ ஃபில்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா சேண்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லா பிளாக்கேஜ் ஆகி மண்ணு எல்லாமே அடைப்பு ஏற்பட்டுச்சு. மெமரியில பாத்தீங்கன்னா அது எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் இந்த ஆர்ஓல பாத்தீங்கன்னா இந்த வீடியோல. ஜம்போ ஃபில்டர் 20 இன்ச்சு ஜம்போ ஃபில்டர் 2 வச்சிருக்கும் பாத்தீங்களா. ஏன்னா ஜம்போ ஃபில்டர் ஃபுல்லாவே போயிடுச்சு. ஃபுல்லாவே சேண்டு தான். அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா செக் பண்ணதுல பாத்தீங்கன்னா இப்ப மெமரினை எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரினை எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பைப் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் கெமிக்கல் யூஸ் பண்ணல. இதுல பாத்தீங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெஸ்டிங், ஒரு முறை டெஸ்ட் செக் பண்றோம். தண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரஷரா வருது, மோட்டர் எவ்வளவு பிரஷரா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் இருக்கு பாத்தீங்களா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பக்கெட்ல ஊத்தி யூஸ் பண்ணலாம் நம்ம பாத்தீங்கன்னா. ஏன்னா பாத்தீங்கன்னா இது டவுட்டா இருக்கு எங்களுக்கு. பாத்தீங்கன்னா 5 லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. 5 லிட்டர் டவுட்டா இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தயிர் டப்பா இது பாத்தீங்கன்னா இதுல ஊத்தி நம்ம செக் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. 4.5 லிட்டர் தான் தெரியுது. ஆனா பாத்தீங்கன்னா கடையில 5 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குத்துறாங்க. இது போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே ஊத்தினீங்கன்னா இது போல பாத்தீங்கன்னா லைட்டா பொங்கி வரும். இது பாத்தீங்கன்னா இது போல கரெக்டா பொங்கி வந்ததுன்னா அந்த கெமிக்கல் கரெக்டான கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா லோ பிஹெச், ஹை பிஹெச்னு 2 வேரியன்ட் இருக்கு. லோ பிஹெச் தான் இப்ப நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா பாத்தீங்கன்னா 1000 டிடிஎஸ், அதாவது மெமரின் வித்தவுட் ஃபில்டர் வாட்டர் பாத்தீங்கன்னா 1000 டிடிஎஸ் இருந்ததுன்னா லோ பிஹெச் கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. ஐபிஹெச் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2000, 3000, 4000 டிடிஎஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப ஹார்டு உப்பு தண்ணி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. அதை கிளீன் பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஐடிடிஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஐடிடிஎஸ் ஐபிஹெச் ஹை லெவலு, இல்லைன்னா பாத்தீங்கன்னா நம்ம லோ லெவலே யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா லோ லெவல் தான் பாத்தீங்கன்னா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் பாத்தீங்கன்னா வித்தவுட் கெமிக்கல் பாத்தீங்கன்னா ரொட்டேஷன்ல செக் பண்றோம். நல்லாவே பிரஷர் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நடுவில் ஒரு டைம் பாத்தீங்கன்னா யார் பிளாக்கேஜ் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா யார் பிளாக்கேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறது. பிரஷர் கம்மியாகுது. ஏன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப காலியாவும் இது பண்ணக்கூடாது. ஃபுல்லா பைப்பு கீழே வரைக்கும் போற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. யார் பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. இப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பைப்ல பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றணும். எப்பவுமே பாத்தீங்கன்னா மெமரின் கிளீன் பண்றப்ப பாத்தீங்கன்னா சின்ன மோட்டர், ரா வாட்டர் மோட்டர் இருக்கும் பாத்தீங்களா, RWPன்னு இருக்கும் பேனல் போர்ட்ல. இது பாத்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கணும். அப்படி ஆட்டோமேட்டிக்கா இது மேனல்ல போட்டு தான் ஆஃப் பண்ணணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு வயரை பேஸ் இல்ல நியூட்ரல் எதனா ஒரு வயரை கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு ஹை பிரஷர் மோட்டர் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க ஆட்டோல ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி நம்ம யார் பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா யார் பிளாக்கேஜ் ரிலீஸ் பண்ணியாச்சு, தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹை பிரஷர் பம்ப் ஸ்டார்ட் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் ரா வாட்டர் மோட்டர். ஏன்னா பாத்தீங்கன்னா இதனுடைய டைமிங் செட்டிங்ல இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா ஆட்டோல வச்சாலும் ஒரு டைம் மேனல்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நல்லாவே செக் பண்ணணும். இது செக் பண்ணிட்டு ஹை பிரஷர் பம்ப் பாருங்க, ரா வாட்டர் பம்ப் இருக்குங்களா. ரா வாட்டர் பம்ப் பாத்தீங்கன்னா பட்டன் நம்ம டைப் பண்ணலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் பம்ப் தான் மெயினா ஸ்டார்ட் பண்ணணும். ரா வாட்டர் பம்ப்ல ஒரு வயரை எடுத்துருங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா நீங்க மேனல்ல போட்டாலும் பேனல் போர்ட்ல கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆஃப் ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா மெமரி கிளீனிங்க்கு ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப எந்த அளவுக்கு டஸ்ட் வருது, எந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த அளவுக்கு அதிகமா பிரஷர் கொடுக்குதோ அந்த அளவுக்கு மெமரின் பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் ஆகும். பாத்தீங்கன்னா பிளாக்கேஜ் எல்லாமே எடுத்துரும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரஷர் அடிக்குது பாத்தீங்களா பாருங்க. இப்ப பாருங்க எவ்வளவு பிரஷர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு மெமரி கிளீன் உள்ள போயிட்டு கெமிக்கல் எல்லாமே போயிட்டு நல்லா கிளீன் பண்ணுது. மெமரின் பாத்தீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா மெமரில அதிகமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்தி தான் இது பண்ணும். ஏன்னா பாத்தீங்கன்னா மெமரி ரொம்ப ஜாமா இருந்தா ஃபுல்லா பிளாக்கேஜ் இருந்தா தான் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா பவரா கெமிக்கல் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா கம்மியா தண்ணி ஊத்தி அதுல ஒரு 5 லிட்டர்னா பாத்தீங்கன்னா ஒரு 4-5 லிட்டர் இன்னும் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்றீங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா மெமரின் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, ஃபில்டர் இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசிட் கொடுத்தோம்னா அரிப்பு இது பண்ணி அந்த ஜாலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வர ஆரம்பிச்சிடும், சீக்கிரமாகவே மெமரின் போயிடும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிளாக்கேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்கேஜ், அதால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே எல்லாரும் கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தான் எடுத்துருக்கோம். பாருங்க 2-3 லிட்டர் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக 100% ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டாக தண்ணி வருது, சுத்தமாக வரல அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே கெமிக்கல் யூஸ் பண்ணலாம். வித்தவுட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வித்தவுட் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க மெமரின் கிளீனிங் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ற பாருங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் கிளீன் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர்ல ஒரு கேட் வால் இருக்கும், பால் வால் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சிடணும், நேரடியாக வச்சு விட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூனியன் அந்த இடத்துல மெமரிலேருந்து அவுட் புட் வரும் பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் சரி மெமரின் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷராக அடிக்குது பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஓப்பன் பண்ணலாம். இங்கே தான் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் மெமரி சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலே இதை வந்து யூஸ் பண்ணணும். வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலே இதை வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. மெமரி க்ளீன் பண்ணுறேன். இங்கேருந்து ரா வாட்டர் பம்ப் இதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீதி வச்ச கெமிக்கல் ஒரு 1.5 லிட்டர் 1 லிட்டருக்கு வச்சோம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேனில். இதான் லோ பிஹெச் கிளீனர், மெமரின் கிளீனர். நீங்க கடையில போய் கேட்டாலே கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே மெமரின் கிளீன் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த சர்வீஸ் மேன் கையில கேட்டாலே தெரிஞ்சிடும் எந்த மெமரினுக்கு எப்படி கிளீன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடையில வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் சொல்லி வித்துருவாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாது, இது டூப்ளிகேட்டு, இது ஒரிஜினலு அப்படின்னு சொல்லிட்டு. டூப்ளிகேட்டா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகணும். பாருங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர் அடிக்குது பாருங்க. கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா இது பண்ணும். பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஹை ப்ரெஷர் பம்ப்ல தண்ணி வலிச்சு கொடுக்குது, இழுக்குது. இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வால்வ் வந்து க்ளோஸில் தான் இருக்கணும். இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா, நல்லா பாருங்க சொல்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப். அது பாருங்க மோட்டர்ல இருந்து தண்ணி வலிக்கும். அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்து இந்த சைடு வருது பாருங்க. இதுல இருந்து அவுட் புட் எடுக்கிறோம். இந்த வால்வ் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க க்ளோஸில் இருக்கா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பாருங்க அந்த மோட்டர்ல இருந்து அவுட் புட், அது வந்து அந்த சைடு இன்புட். இது பாருங்க பக்கெட் தெரியுதுங்களா, அது இன்புட். மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்து இந்த சைடு அவுட் புட் கொடுக்குது. அவுட் புட்ல இருந்து பாருங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா மெமரின் கிளீனரு. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அந்த வால்வ் எல்லாம் வச்சிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க இருந்து டைரக்டா போயிட்டு மெமரின் இன்புட் கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்புட், கீழே வந்து இன்புட் இருக்கு பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோல பார்த்தாலே தெரியும். ஜம்போ ஃபில்டரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 20 இன்ச் ஜம்போ ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அங்க பாருங்க நீங்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரி வந்து பாருங்க இங்க கீழே இன்புட், மேல அவுட் புட். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மேல பாருங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் ஒன்று, ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று. வந்து பாத்தீங்கன்னா பெரிய பைப்பா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர். பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ட்ரிங்கிங் வாட்டர், ரிஜெக்ட் வாட்டர். இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் கீழே போகுதுங்களா. இவர் இங்கிருந்து போயிட்டு இதுல கீழே போவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்க. இந்த பைப் இருக்குங்களா, அது இருக்குங்களா, அதான் ரிஜெக்ட் வாட்டர். இதுல போயிட்டு நல்லா கீழே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட் ரிஜெக்ட் வாட்டர் இங்கே போகுதுங்களா, அது வருதுங்களா பாருங்கள். இங்கே போயிட்டு மேலே போயிட்டு கரெக்டாக இங்கே பாருங்கள் மீட்டரில் ஷோ பண்ணும் ரிஜெக்ட் வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை, வேஸ்ட் வாட்டர். இந்த ஒரு கேட் வால் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, வேஸ்ட் வால். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நேராக தான் இருக்கணும். அங்கே பாருங்கள் நீங்கள் ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆஃபில் வைக்கலாம். நம்ம ப்ரெஷர் கண்ட்ரோலில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் அதை யூஸ் பண்ணணும். இதான் வேஸ்ட் வாட்டர். இங்கேருந்து ரொட்டேஷனில் போகுது அந்த பைப்பில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க அப்படியே இந்த தண்ணி அப்படியே ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரின் கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரெஷரை செக் பண்ணலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கனெக்ஷன் கொடுத்தது. அங்க பாருங்க நல்லாவே தண்ணி வர ஆரம்பிச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்களா அதுல எவ்வளவு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க வால்வும் வந்து பாத்தீங்கன்னா நேரா தான் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வால்வ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண ப்ரெஷர். அங்க பாருங்க ஒரு சொட்டு தண்ணி சொன்ன பாத்தீங்களா, இப்போ பாருங்க மெமரி சக்சஸ்ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக 100% நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. மெமரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கலை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி எந்த அளவுக்கு க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பாருங்க குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி க்ளீன் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஜெக்ட் வாட்டரு 1000க்கு மேலே போகுது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் 500 லிட்டர் தருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதுக்கு போகுதுங்களா, இதே போகுது பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பைப்புக்கு
ரொட்டேஷனில் மெமரின் க்ளீன் பண்ணுற பாருங்க, இதை பாருங்க. அதையும் செக் பண்ணியாச்சு, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இது ஆயிடுச்சு. மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வால்வு நேராக வச்சுட்டு ஓப்பன் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ப்ரெஷரை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வாட்டர் கம்மி பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் அதிகமாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வால்வு, டிடிஎஸ் அட்ஜஸ்டர். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10, 15, 20 டிடிஎஸ் வந்ததுன்னா இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இது பாருங்க வித்தவுட் மெமரி வாட்டர் இருக்குங்களா, அங்கேருந்து இந்த ஸ்க்ரூ வழியாக வரும். ப்ரெஷர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷராக இருக்கும். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ லூஸ் பண்ணோம்னா அந்த ப்ரெஷரு அவுட்புட் வெளியில் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரில் மிக்ஸ் ஆகும். இது போகுதுங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கேஜிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்ரு. ட்ரிங்கிங் வாட்டர் இது பாருங்க, ட்ரிங்கிங் வாட்டர் மீட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். இதில் போயிட்டு இங்கேருந்து இந்த ஸ்டோரேஜ் டேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூலரு, 150 லிட்டர் வாட்டர் கூலரு அதில் போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. ஏன்னா அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க மெமரி க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே இது வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணாலே நீங்கள் அந்த தண்ணியில் கை வச்ச அந்த கெமிக்கல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் கை வச்சாலே கொஞ்சம் ஹீட் ஆகும், சுட ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி மாரி ஒரு லெவலாக இருக்கும். இதை யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் அந்த க்ளவுஸு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி யூஸ் பண்ணுங்கள். கண்ணில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஊரில் ஏற்படும் அரிப்பு மாரி இதுவாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது பண்ணாமல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெமரினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணி புதுசாக தண்ணி வர வரைக்கும் இப்போ வந்து வெயிட் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இந்த கெமிக்கலை எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி விடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் எப்படி எவ்வளோ வருது பாருங்க, 112 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். 50லேருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர், 150லேருந்து 250 குட்டில் வரும். பாருங்க ட்ரிங்கிங் வாட்டர் நல்லா சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 500 லிட்டர் கரெக்டாக கொடுக்குது, 500 லிட்டருக்கு மேலவே கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. மோர் வெல்கம் எம்பிஆர் ஆரோ சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.